Hey guys, welcome back to our channel சமையல் குடில். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா cream bun எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை subscribe பண்ணா மறக்காம subscribe பண்ணிருங்க. இந்த வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பவுல்ல ஒரு கப் வெதுவெதுப்பான பால் சேர்த்துடலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட், 2 டேபிள்ஸ்பூன் melted butter, 1 டேபிள்ஸ்பூன் சுகர், 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு, 2 கப் மைதா, இதோட ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திடலாம். இன்னொரு முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1/2 கப் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது மேலே எண்ணெய் தடவி 1 ஹவருக்கு ரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 300 ml பால் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் 2 டேபிள்ஸ்பூன் பால் கலந்து இதோட சேர்த்துடலாம். இதோட 4 டேபிள்ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை 2 டேபிள்ஸ்பூன் தண்ணியில் கலந்து இதோட சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் திக்காகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இதை இறக்கிடலாம். நம்ம 1 ஹவருக்கு ரெஸ்ட் பண்ணியிருந்த மாவை இதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். இந்த மாவை இப்போ சின்ன சின்ன போர்ஷனாக கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை சின்ன சின்ன ரவுண்டாக உருட்டிடலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டி 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம்.
இது இந்த கலருக்கு வந்தோடனே எடுத்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா பண்ணையும் பவுடர் சுகரில் கோட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னில் இதே மாதிரி கத்தி வச்சு ஒரு கேப் கிரியேட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் ஃபில்லிங்கை பைப்பிங் பேக் இல்லாட்டி இதே மாதிரி ஒரு மில்க் பேக்கெட்டில் ஆட் பண்ணி கார்னரை குட்டியாக கட் பண்ணிடலாம். நம்ம பன்னில் கிரியேட் பண்ணி வச்சிருக்க கேப்பில் நம்மளோட கஸ்டர்ட் ஃபில்லிங்கை ஃபில் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா பன்லையும் இதே மாதிரி ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட க்ரீம் பன் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.